ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 and Group 4 கணக்கு தமிழ். அதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவரை பற்றின பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறமா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவருடைய இயற்பெயர், பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவருடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரம். சமுத்திரம் எங்கே இருக்குன்னா சேலம். இவருடைய பெற்றோர் பெயர் துரைசாமி குஞ்சம்மாள். இவருடைய காலம் பார்த்தோம்னா 10/3/1933. எப்போ பிறகுறாரு பார்த்தோம்னா 10/3/1933. எப்போ இறக்குறாருன்னா ஜூன் 11, 1995. இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பாவலரேறு தான். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம், என்சுவை என்பது, கற்பனை ஊற்று, உலகியல் நூறு, மகபுகு வஞ்சி, பருவத்திரு கூத்து. இவருடைய இதழ்கள், துரைமாணிக்கமுடைய இதழ்கள் வந்து பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் 3 இதழ்கள். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இதை தமிழ் சிட்டு என்பது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிறுவர் இதழ். தமிழ் சிட்டு என்பது சிறுவர் இதழ். தென்மொழி வந்து தனித்தமிழ் இலக்கிய இதழ் தான் தென்மொழி. தமிழ் சிட்டு என்பது சிறுவர் இதழ். இவருடைய சிறப்புகள், பாரதிதாசனோட தலைமை மாணவர் தான் பெருஞ்சித்திரனார். பாரதிதாசனின் தலைமை மாணாக்கர் பெருஞ்சித்திரனார் ஆவார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை ஏற்படுத்தியவர் பெருஞ்சித்திரனார். அது மட்டும் இல்லாமல் உலகத் தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர். உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். தமிழின் மீது தனியாத மோகம் கொண்டவர் பெருஞ்சித்திரன். தமிழின் மீது தனியாத மோகம் கொண்டவர் யாருன்னா இவர் தான். தமிழையும் காதலையும் ஒன்றாக கண்டவர் பெருஞ்சித்திரனார். இவர் கூறிய மேற்கோள்கள் பார்த்தீங்கன்னா, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு. ஓய்வு நேரத்தில் ஓவியம் வரைந்து பழகு என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கெதிர் நிற்கும். இதுவும் பெருஞ்சித்திரனார் தான். அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய். இதுவும் பெருஞ்சித்திரனார். அடுத்தது பள்ளி பறவைகளின் 3 பகுதிகள். பள்ளி பறவையோட 3 பகுதிகள் செஞ்சிருக்காரு. குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை, பழமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை, துணி உடையவருக்கு வருவது பணமாலை. பழமைவாதிகளுக்கு வருவது பிணமாலை, துணி உடையவருக்கு வருவது பணமாலை. இதெல்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இப்போ இவரை பற்றிய கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், துரைமாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயராகும். யாருடைய இயற்பெயர்? துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனார் இதழ்கள் கேட்குறாங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தமிழ்ச்சிட்டு என்பது சிறுவர் இதழ். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாகுங்கள் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாங்கள் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை பெற்று நின்றதுவாம் என்ற தமிழின் பெருமையை பாடி பகிர்வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் தான். இது 10th புக்கில் இருக்கும். அடுத்து கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நான்குகள் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது யாருடைய பெயர்? பெருஞ்சித்திரனார். தவறான இணையை கண்டறிய வச்சுருக்காங்க. ஆசிரியர் அவர் பணியாற்றிய இதழ்கள். இது தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, நான் பிச்சமூர்த்தி வந்து அன்னம் எடுத்துக்குன்னு போட்டிருக்காங்க. மீ ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா
நவ இந்தியா. நமக்கு தெரியும் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சுட்டு தெரியும், பாரதியாரும் தெரியும், இந்தியா விஜயா, ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த 2 தான் தப்பானது. ஆப்ஷன் 1 1 4 தப்பு. பாவலர் பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்துருக்கோம் சேலம் மாவட்டம், அங்கே இருக்க சமுத்திரம். நூலாசிரியர் அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர், பாவியை கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கண்ணன் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர், பாவியை கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கண்ணன் பாட்டு பாரதியார். பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் கேட்குறாங்க. இதில் எந்த நூல் அவர் எழுதலன்னு கேட்குறாங்க. பாவியை கொத்து பார்த்துருக்கோம், பள்ளிப்பறவை, கொய்யாக்கனி பார்த்துருக்கோம், குறிஞ்சித்திட்டு அவர் எழுதாத நூல். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழருடைய தமிழுணர்வு உருவாக்க பாடுபட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நூலாசிரியர் கேட்குறாங்க. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு பார்த்துருக்கோம், சுரதா தேன்மழை, அமுதும் தேனும் தேன்மழை வந்து சுரதா. முடியரசன் வந்து பார்த்தோம்னா காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. படைப்புகள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று. கொய்யாக்கனி பார்த்துருப்போம், கனிச்சாறு, நூறாசிரியம் பார்த்துருப்போம், கள்ளக்குடி மகாகாவியம் இது கிடையாது. ஏற்பேர் கேட்குறாங்க. துரைமாணிக்கம். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். ஏன்னா நூறாசிரியம் வந்து எந்த நூல்னு கேட்பாங்க. இது வந்து கவிதை நூல். நூறாசிரியம் என்பது கவிதை நூல். அறிஞர் ப்ளஸ் அடைமொழி கேட்குறாங்க. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர் யாரும் பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். தனித்தமிழ் இயக்க மறவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஊவேசா தமிழ் தாத்தா பார்த்துருக்கோம், ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர், திருவிக்கா தமிழ் தென்றல், இந்த 3 நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பெருஞ்சித்திரனார் யாரும் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்க மறவர். ஓகே, அடுத்து பொறுத்துக. மதுரக்கவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர் தான் மதுரக்கவி, ஆசுக்கவி இந்த மாதிரிலாம் இருக்கும். முண்டாசு கவி பாரதியார் கிடையாது. மதுரக்கவி ஓசை நலம் சேர்க்க பாடுபவரை மதுரக்கவின்னு சொல்லுவோம். வித்தார கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்கள் முயற்சிவர் தான் வித்தார கவி. மதுரக்கவி என்பவர் ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரக்கவி. வித்தார கவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்கள் முயற்சிபவரை வித்தார கவின்னு சொல்லுவாங்க. பாவலரேறு அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் பாவலரேறு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வகை கவிகளும் 4 வகை கவிகளையும் பாட வல்லவரை பாவலரேறு. ஆசுக்கவி அப்படின்றவர் யாருன்னா பாடி என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசுக்கவி. மதுரக்கவி வந்து ஓசனரம் சிறக்க பாடுபவர் மதுரக்கவி. வித்தார கவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்கள் முயற்சிபவர் வித்தார கவி. பாவலரேறு 4 வகை கவிகளும் பாட வல்லவர் பாவலரேறு. ஆசுக்கவி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பாடு அப்படின்னு சொன்னோன்னா பாடுறவர். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயர்மொழி பெருமங்கை பாடவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என அழைக்கப்படுவது யாருன்னா பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்று ஏற்படுபவர் பெருஞ்சித்திரனார். உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடப்பட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் தமிழ் சிட்டு. ஓகே, இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயர்மொழி. தமிழ் படித்தால் எது பெருகும்? அறம் பெருகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் இல்லாத ஒன்று இதை அடி பார்த்துக்கும். கள்ளக்குடி மகாகாவியம், மாக்காவியம். இதோட ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் முடியுது. தேங்க்யூ.